ஏப்பா, அசையாத வேர் என்னப்பா கொடுக்கும்? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? யோசேப்பு அவருடைய தந்தைக்கு ஒரு செல்ல மகன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பல முறை வெட்டப்பட்டார். சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டார். சகோதரர்களால் விற்கப்பட்டார். அடிமையாக போன தேசத்துலேயும் செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்லி தரமட்டமாக வெட்டப்பட்டு இருண்ட சிறைக்குள்ளே கிடந்தார். பார்ப்பவர்களுக்கு யோசேப்பின் வாழ்க்கையாகிய இந்த மரத்தினுடைய கதை முடிந்து விட்டது, இனி இது காய்ந்த மரம்தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மண்ணுக்கு அடியில் அவருடைய வம்சத்தின் வேர் உயிரோடு இருந்தது. நீதி மற்றும் கடவுளின் வாக்குறுதி ஆகிய அந்த வேர் சாகவில்லை, அது அசையாமல் உறுதியாக நின்றது. நீதிமானுடைய வேர் அசையாது என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காய்ந்த அடிமரத்திலிருந்து துளிர் வெளிப்பட்டது. வெட்டப்பட்ட அவனுடைய வாழ்வு அதே இடத்திலிருந்தே புதிய வாழ்வையும் புதிய கனியையும் கொடுத்தது. அது உலகம் முழுவதற்கும் நிழல் தரும் பெரிய மரமாக வளர்ந்தது. நீதிமானுடைய வாழ்க்கை வெட்டப்படலாம், விழுந்தது போல தோன்றலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை மீண்டும் துளிர்க்கும். எப்போ அப்படின்னா, வேறு அசையாத போது. உங்கள் வேரை தேவன் அசைய விட மாட்டார். நீங்கள் துளிர்ப்பீர்கள். அப்படி துளிர்க்கும் போது உங்களை விட மற்றவர்களுக்கு அதிக பயன் தரும் நல்ல கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும். யோசேப்பினுடைய வாழ்க்கையும் பஞ்ச காலத்தில் அப்படிதான் மாறினது. மரம் வெட்டப்பட்டது ஒரு தற்காலிக ஓய்வு தான். உங்கள் வேர் மண்ணுக்கு அடியில் ஒரு பெரிய வெற்றிக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேர் அசையாது. நீங்கள் எங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டீர்களோ அங்கேயே வேர் விட்டு விருட்சமாக எழுவீர்கள். ஆமென்.